அடுத்ததாக இந்த மேடை சிந்தனை அரங்கத்திற்கு தயாராகிறது. கம்பன் விழா என்றாலே இளையோரை, அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கழகமாக திகழ்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இளைய சமுதாயத்தை சேர்ந்த இரு மாணாக்கர்களை நான் இங்கு அழைக்கின்றேன். திரு மாது ராதாகிருஷ்ணன் அவர்களையும் மேடைக்கு மெத்த பணிவன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக ஈழவன் ஆண்டனி ரஞ்சித். இவர் இப்பொழுது தமிழ்மொழி காப்போம் என்று இளைய சமுதாயத்தை சார்ந்து தன்னுடைய உறுதிமொழியை தன்னுடைய பேச்சின் மூலம் அளிக்கவிருக்கின்றார். ஈழவன், உங்கள் கரகோஷத்தோடு. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா தன்மையது கொண்ட கலைமகள் கடாட்சம்பிக்க கவி சக்கரவர்த்தி கம்பநாட்டா வாரிற்கு லண்டன் மாநகரில் ஆல்பர்டன் நகரில் ஓர் விழா. இன்று இப்பெருவிழாவிற்கு வருகை தந்துள்ள மதிப்புக்குரிய கம்பபாரதி ஐயா அவர்களே, பேராசிரியை பர்வின் சுல்தான் அம்மையார் அவர்களே, பேராசிரியர் ஸ்ரீ மாது அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் சிறுபராய முதல் என் இருகரம் கூப்பி என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறியேனின் சிற்றுரையாடலில் சொற்பிழை பொருட்பிழை இருப்பினும் பெரியோர்களாகிய நீங்கள் இதை பொறுத்தருளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்று தமிழ் மொழி காப்போம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி இப்பேருலகில் ஆதியான மொழி என சிறப்பாக அழைக்கப்படும் ஒரே மொழி நம் தமிழ் மொழி மட்டுமே. பல அறிஞர்களால் பாராட்டப்படும் மொழி நம் தாய்மொழி தமிழ். தன் மொழியையும் தன் இனத்தையும் தன் நாட்டையும் தன் பண்பாடு மற்றும் நாகரீகங்களையும் உயர்வாக கருதும் எந்த இனமும் இவ்வுலகில் உயர்ந்து நிற்கும். இத்தகைய பேரும் புகழும் பெருமையும் மிக்க நம் தாய்மொழி தமிழ் அழியும் அபாயத்தில் உள்ளதோ என மனம் பதைத்து தமிழை காப்பாற்றுங்கள் என பணிவாக வேண்டுகிறேன். மற்றைய மொழிகளை, நல்ல பண்பாடுகளை கற்று வளமுடன் வாழ்வதில் தவறில்லை. ஆனால் வெளிநாட்டு மொழி, உணவு, பண்பாடுகளை மட்டும் கற்றுக்கொண்டு நம் தாய்மொழியையும் நம் சிறந்த பண்பாட்டுகளையும் மறக்கும் நிலை வரக்கூடாது. மார்ட்டின் சைபர் ஸ்மித் என்பவர் உலகத்தில் உள்ள 400 மொழிகளை ஆராய்ந்து 20ஆம் நூற்றாண்டு வேர்ல்ட் லிட்டரேச்சர் என்ற ஒரு நூலை எழுதியுள்ளார். ஒவ்வொரு மொழிக்கு ஒரு பந்தி ஒதுக்கியவர் தாய் தமிழுக்கு 3 பக்கங்களை ஒதுக்கியுள்ளார். இக்காலத்தில் பல வெளிநாட்டினர் எமது தமிழ் மொழி, உணவு, பண்பாட்டை நன்கறிந்து பாராட்டி அதை தமது வாழ்விலும் செயல்படுத்துகின்றனர். ஆனால் தமிழராகிய நாம் நமது பூர்வீகம் மறந்து வெளிநாட்டு மோகத்தில் வாழ்ந்து வருகிறோம். தமிழ் பிறந்த தமிழ்நாட்டின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. தமிழகத்து பெற்றோர் பலர் தம் பிள்ளைகளை ஆங்கில பள்ளியில் படிக்க வைக்கின்றனர். இதனால் தமிழையும் தமிழ் பண்பாட்டினையும் மறக்க வழி செய்கின்றனர். என் சிறுவராயம் முதல் தமிழ் மொழியை கற்று வந்த யான் இவ்வருடம் ஒரு உயர்தர வகுப்பு மாணவனாக முகிழ்த்திருக்கின்றேன். அந்த வகையில் சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், திருக்குறள் என செவ்வியல் இலக்கியங்களை முழுமையாக கற்றுணராவிட்டாலும் பாடவிதானத்தின்படி சில பகுதிகளை தொட்டுணர முடிந்தது. என்ன தெளிவு, என்ன உறுதி, என்ன அழகு, என்ன ஆழம்! கற்கும் தோறும் ஆச்சரியம் மிகுகின்றது. ஆகவே என்னை போன்ற இளைஞர்கள் வாழ்வில் உயர, நானிலத்தில் நிமிர தமிழ் அன்னையை காப்பது நம் கடமை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியாரின் வாக்கை மதித்து நம் தாய்மொழி தமிழ் மொழியை காப்போம் என உறுதி கொண்டு நாம் தமிழர் என்ற திமிருடனும் பெருமிதத்துடனும் உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஈழவன். உங்களுடைய பேச்சு எங்களுக்கும் அந்த உறுதியை அளிக்கின்றது என்று கூறி அடுத்ததாக ஆயகி தவராஜகுமாரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ராமாயணத்தின் ஒவ்வொரு அடியும் வாழ்வின் ஒவ்வொரு பாடமும் மிகுந்த ஆவலோடு கேட்டுக்கொள்ள நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆயகி. தமிழ் அன்னைக்கு தலைவணங்கி முன்னோர் வாழ்த்தும்
தமிழின் வளம் பேசும் அருந்தமிழ் மரபை கொண்டாடும் இந்த கம்பன் விழா மேடையிலே தமிழ் மொழியின் தமிழ் மகளாய் எனக்கு பேச வாய்ப்பை வழங்கியமைக்கு முதலில் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இவ்வவையோரின் மத்தியிலே இராமாயணத்தின் ஒவ்வொரு அடியும் வாழ்வின் ஒவ்வொரு பாடமும் என்ற தலைப்பில் கம்பரின் பெருமைகள், கம்பராமாயணத்தின் இலக்கிய சிறப்புகள், அதில் வரும் வாழ்வியல் பாடல்கள் மற்றும் இன்றைய தலைமுறைக்கு அவை வழங்கும் வழிகாட்டுதல்கள் பற்றி பேச கிடைத்தமைக்கு எனக்கு மட்டிலா மகிழ்ச்சி. தமிழின் பால் மிகுந்த ஈடுபாட்டை என்னுள் புகுத்தியதே இவ்வாறான இலக்கியங்கள் தான். கம்பராமாயணம் காலம் கடந்தும் வாழ்வதற்கு அந்த கதை மட்டும் காரணமல்ல, அந்த கதையை சொன்ன விதமும் காரணமாகும். திருவரங்கத்து அமுதச் சொற்கள் ஒவ்வொன்றையும் மரமாய் வளர்த்தார் கம்பர். அழகிய தமிழ், இனிய ஓசை நயம், சிறந்த சொல்லாட்சி, வளமான கற்பனை, அறம், அறிவுடைமை இவை அனைத்தும் ஒரு கவிஞனிடத்தில் ஒன்றாக கலந்துவிட்டால் அந்த சிறப்பின் உயர்வை சொல்லவும் வேண்டுமா? இவற்றின் கலவை சிப்பியாய் மிளர்கிறார் கம்பர். கம்பராமாயணம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு தனிப்பட்ட இடத்தை பிடித்து தமிழ் இலக்கிய வரலாற்றையே வானுயரச் செய்தது என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. அறமும் அனுபவமும் கலந்த கம்பன் என்று புகழப்படும் கம்பன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு ஒளிரும் நட்சத்திரம். கம்பரின் எழுத்துக்கள் பெருமையை பேசவில்லை, அவை பணிவை பேசின. பொறுமையை பாடின, அவை மனிதத்துக்கு அடையாளம் தந்தன. இவரது கதை மாந்தர்கள் மானிட வாழ்வுக்கு உதாரணர்களாக, எடுத்துக்காட்டாக, சமூக பாடமாக என அதற்கு உயிர் வடிவம் கொடுத்துள்ளார். எந்த ஒரு இடத்திலும் சுவைகுன்றாத கவிநடையால் காட்சிகள் கண்முன்னே உயிர் பெற்று உலாவச் செய்துள்ளார். கம்பரின் பார்வையில் கதாபாத்திரங்கள் மிகவும் தனித்துவமாகவும் நுணுக்கமாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவர்களை வெறும் புராணக் கதையின் நாயர்களாக மட்டுமன்றி மானுட உணர்வுகள், பண்புகள், விழுமியங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதியாகவும் உருவகித்துள்ளார். குறிப்பாக இராமன், சீதை, அனுமான், இராவணன் ஆகிய பிரதான இதிகாச கதாநாயகர்களால் கட்டப்பட்டதோடு மாந்தர்களுக்கு பல நல்ல அறிவுரைகளையும் புகட்டுகிறார். தனிமனிதாரம், சமூகாரம், ஒழுக்கம், தோழமை, சகோதர பாசம், பகை, பிரிவு, துன்பு, பெற்றோரம் மதித்தல் என்று மனிதர் யாவருக்கும் பயன் தரும் ஒழுக்க முறைகளையும் பண்பாட்டினையும் எமது வாழ்வுடன் இணைத்து விட்டிருக்கிறார். கதாபாத்திரங்களை மானிட வாழ்வின் அடித்தளத்திலிருந்து பேச வைத்து அவர்கள் வாழ்ந்து காட்டிய தன்மைகளையும் சிறப்புகளையும் அதன் வாழ்வு நெறிகளையும் தலைமுறைகள் கடந்து நிலைக்கும் வகையில் எழுதியுள்ளார். எம்முடைய இந்த தலைமுறை பதட்டம், போட்டி, குழப்பம், பொறாமை, சண்டை, பயம் ஆகியவற்றில் மூழ்கியிருக்கிறது. இவை அனைத்துக்கும் இராமாயணத்தில் பதிலுண்டு. எனவே இராமாயணத்தை படிப்பதோடு மட்டும் நின்று விடாது, அதன் வழி நாம் வாழவும் வேண்டும். இராவணன் சீதையை கவர்ந்து சென்ற போது கூட சீதை நின்ற இடத்தை விட்டு அகழ்ந்து கொன்று சென்றான் என அழகாக, நிலத்தோடும் சீதையை அகழ்ந்து கொண்டு சென்றான் என கூறியதன் மூலம் தமிழர் பண்பாட்டை மீறாத இராவணனை இங்கு உயர்த்தி காட்டுகிறார் கம்பர். அல்லது இராவணனை கொண்டாடுபவர்களுக்கு ஒழுக்கம் பிறழாதவனாக காட்டுகிறார். கம்பராமாயணம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு தனிப்பட்ட இடத்தை பிடித்தது. கம்பராமாயணத்தில் வரும் கதாபாத்திரங்கள் மானிட வாழ்வுக்கு வழிகாட்டுதலாக உள்ளது. ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனித்தனி வழிகாட்டுதலாக இன்றைய தலைமுறைக்கு ஒளியூட்டுகிறது. உயர்வு வந்தாலும் பணிவு இருக்க வேண்டும் என்ற பாடத்தை இராமன் வழியாக கம்பர் காட்டுகிறார். கம்பர் காலங்கள் கடந்தும் வாழ்பவர். அவர் வகுத்த சிறப்புகள் காலங்கள் கடந்தும் மனித குலத்துக்கு வழிகாட்டுதலாக உள்ளது. எனவே இராமாயணத்தின் ஒவ்வொரு அடியும் வாழ்வின் ஒவ்வொரு பாடலும்
என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழரும் தமிழருமாய். நன்றி, வணக்கம். மிகவும் எழுச்சிகரமாக பேசியுள்ளீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதுகலை பட்டம் பெற்ற ஆசிரியர் திரு மாது ராதாகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ, புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ, போந்த பின்னர் ஆய்ந்தறிந்து புகன்றதாமோ, தண்ணியல் சேர் தமிழ் அணங்கின் தவமே தானோ, தைரதனும் ஜனகனும் தரித்த நோன்போ, விண் அமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பே ஆகும். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அறிவு அறக்கட்டளையின் சார்பாக இந்த அருமையான 2025ஆம் ஆண்டிலே 2ஆம் ஆண்டு கம்பன் விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற கம்பன் கழகத்து சான்றோர் பெருமக்களுக்கும் அதற்கு பேர் உதவியாக இருக்கிற அன்பர்களுக்கும் என்னுடைய மனமொழி மெய்களினாலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்விலே முன்னால் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கம்பபாரதி அருமை சகோதரர் திரு இலங்கை ஜெயராஜ் அவர்களே, அவருக்கு எல்லாமாக இருந்து அவரை பாதுகாத்து இன்றைக்கு வித்தக காவலர் என்ற அருமையான பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய, விருதினை பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் திரு ரத்னகுமார் அவர்களே, பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் போற்றுதலுக்குரிய அருமை சகோதரர் ஸ்ரீ பிரசாந்தன் அவர்களே, இன்று மிக நல்ல விருதை கம்ப இளவல் என்ற விருதை பெற்றிருக்கிற திரு வாசுதேவா அவர்களே, அருமையான நேரத்திலே மிக அழகாக தமிழ் குறித்தும் கம்பன் தமிழ் குறித்தும் பேசியிருக்கக்கூடிய இளைஞர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற சிவஞர் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி கம்பன் கழகத்தினுடைய சார்பாக ஒரு நடன நிகழ்ச்சி நடந்தது. யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேன் அப்படின்னு அவங்க பாடினாங்க. இனி வரக்கூடிய ஆண்டுகளிலே யாரோ இவர் யாரோ அவரை பேரை நான் அறிவேன் என்று சொல்கிற அளவுக்கு அவர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்துகின்றேன். இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகளை முன்னெடுக்க வேண்டும், அதற்கு கம்பன் கழகம் துணை நிற்கிறது என்பதிலே மகிழ்ச்சி. உலகப் புலவர்களிலே நம்முடைய நெஞ்சத்தை எல்லாம் நிறைத்திருக்கிறவன் கம்பன். தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தை தாண்டியும் அவனுடைய பெயர் நிற்கிறது. எட்வர்ஸ் லீடர்ஸ் அப்படின்னு ஒரு அமெரிக்க கவிஞன், அவன் சொன்ன வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை. கம்பன் அச்சீவ்ஸ், அவனுடைய வார்த்தை தான். கம்பன் அச்சீவ்ஸ் வாட் ஆல் த வேர்ல்ட்ஸ் பொயட்ரி அட்டம்ஸ் டு அச்சீவ் அப்படின்னா, அதாவது மற்ற கவிகளெல்லாம் ஏதோ ஒன்றை சாதனை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனோ கம்பனோ தன்னுடைய கவிதை மூலமாக அதை அடைந்து விட்டான் என்று அவர் சொல்கிறார். ஜஸ்டிஸ் மகாராஜன்னு இந்தியாவில் இருந்தார், தமிழ்நாட்டில். கம்பனிலே மிகுந்த ஆழங்கால்பட்டவர். அவர் ஒரு செய்தி சொல்கிறார். கம்பன் கேன் நெவர் பிகம் அவுட் ஆஃப் டேட் பிகாஸ் he spoke to us into the whole world with the voice of tomorrow. நேற்றைய தலைமுறையாக இருக்கிற கம்பன் இன்றைய தலைமுறையாக இருக்கிற நமக்கு நாளைய அறிவோடு பேசுவதனாலே கம்பன் ஒரு காலத்தினன் அல்ல, அவன் காலம் கடந்து நிற்பவன். அப்ப கம்பனை கவிகளை ரசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த கவிகளோடு நாம் ஒன்றாக இணைய வேண்டும். அப்படி இணைஞ்சாதான் நாம் கம்பன் கவிதை எவ்வளவு, அது எவ்வளவு உசந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கம்பனுடைய பல பகுதிகளை நாம் ரசிக்கிறோம். நான் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்கிறேன், உங்களுக்காக ஒரு பகுதியை எடுத்துக்கொள்கிறேன். 60,000 ஆண்டுகள் உரு பகை ஒடுக்கி மாண்புடன் வாழ்ந்து விட்டேன், இனி எனக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை.
எனக்கு பிற்பாடு இந்த ராஜ்ஜியத்தை காப்பாற்றுறதுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப ஏங்குறேன். எனக்கு குழந்தை பெறுவதற்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு தன் குருநாதன் இடத்திலே, வசிஷ்டன் இடத்திலே கேட்கிறான் தயரதன். வசிஷ்டன் நினைச்சு பார்க்குறான். என்ன நினைச்சு பார்க்குறான்னு கேட்டால், அன்றைக்கு திருமாலிடத்திலே சென்று எல்லாரும் போய் இந்த ராவணனால நாம் துன்பப்படுறோமே, இந்த துன்பத்திலேருந்து விலகிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டப்போ, நான் தசரதன் முதலையாய் தரணி வருதும் அப்படின்னு சொன்னான். நான் தசரதனுக்கு பிள்ளையா இந்த உலகத்துக்கு வரப்போறேன்னு சொன்னான். அதை நினைச்சு பார்த்தார் வசிஷ்டர். நினைச்சு பார்த்து என்ன பண்ணார், அப்படியே சொல்லலை, அப்படியே சொல்லக்கூடாது, ஏன்னா அது ரகசியம். திருமாலே வந்து உனக்கு குழந்தையா பிறப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உனக்கு திருமால் வந்து குழந்தையா பிறப்பான்னு அன்றைக்கு பார்க்கடல்ல சொன்ன அந்த செய்தியை வசிஷ்டர் நினைச்சு பார்த்து தசரதன்ட்ட சொன்னாரு, நீ ரிஷ்யசிங்கரை அழைச்சி, கலைக்கோட்டு முனிவனை அழைச்சி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு, புத்திரனை தருகிற வேள்வி பண்ணு, உனக்கு குழந்தைகள் பிறக்கும்னு சொன்னார். யாரு பிறப்பான்னு சொல்லலை, ராமன் வந்து பிறப்பான்னு சொல்லலை. நல்லா தெரிஞ்சுங்க, கடவுள் பிறக்கிறதுக்கும் நாம பிறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கடவுளே வந்து பிறந்தா அதுக்கு அவதாரம்னு பேரு. நமக்கு எங்க அம்மா சொல்லுவா, எனக்குன்னு வந்து பிறந்த அவதாரம் அப்படின்பா. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? வரக்கூடாத ஒன்று வந்திருக்குன்னு அர்த்தம். நாம பிறக்கிறதுக்கு பிறக்கிறதுன்னு பேரு. ஏன் நாம இங்கே தான் பிறக்கணும்னு நம்மளுடைய பிறப்பை தேர்ந்தெடுக்க முடியுமா? தேர்ந்தெடுக்க முடியாது. ஆண்டவன் வினையை வகுத்து கொண்டு பிறக்கிறான், நாம் வினை வழி பிறக்கிறோம். அது ரெண்டுக்கும் அதுதான் வித்தியாசம். நாம வினை வழி பிறக்கிறோம், நாம பிறப்பை தேர்ந்தெடுக்க முடியுமா நம்மளால? அப்படி தேர்ந்தெடுக்கலான்னு ஒரு சாய்ஸ் மட்டும் இருந்தா நான் ராதாகிருஷ்ணனுக்கு பையனாவா பிறந்திருப்பேன்? ஏதாவது ஒரு துபாய் ஷேக்குக்கோ இல்லை பில் கேட்ஸுக்கோ அப்படிதானே நம்ம எண்ணம் போகும். பெக்கர்ஸ் கேனாட் பி சூசஸ். இல்லை, பிச்சை எடுக்கிறவன் எனக்கு பூரி தான் வேணும்னு கேட்க முடியுமா? எது விழுகுதோ அதை தான் சாப்பிடணும். ஆனால் ஆண்டவன் அப்படி இல்லை. அவன் என்ன பண்ணுறான், நான் இங்கே தான் பிறப்பேன்னு தனக்கான பிறப்புக்குரிய இடத்தை அவன் தேர்ந்தெடுத்து கொள்கிறான். நான் தசரதனுக்கு பிள்ளையா பிறப்பேன், என்னுடைய அம்சங்கள் எல்லாம் வந்து பிறப்பார்கள்னு சொன்னதை நினைவில் வச்சு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணுன்னு சொன்னான் வசிஷ்டன். தயரதன் புதல்வனை தருகிற வேள்வி நடத்தினான். ஒரு பூதம் வந்தது, பாயசத்தை எடுத்து கொடுத்தது. அதை எல்லாருக்கும் கொடுத்தார்கள். 3 மனைவிமார்களும் அதனை சாப்பிட்டாங்க. குழந்தை பிறந்தது. கோசலைக்கு ராமன் பிறந்தான், கைகேயிக்கு பரதன் பிறந்தான், சுமித்திரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறந்தார்கள். இதில் லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷனுடைய அம்சம், திருமால் எந்த படுக்கையை படுத்திருக்கிறாரோ அந்த அம்சம். பரதன் வந்து சக்கரத்தோட அம்சம், சங்கோட அம்சமாக பிறந்தவன் சத்ருகனன். இப்படி 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் ராமன் அவ யாரு அப்படின்னு கேட்டான், நடையில் நின்று உயர் நாயகன். நடைனா ஒழுக்கம்னு அர்த்தம். நடையில் நின்று உயர் நாயகன், இடை நிகழ்ந்த ராம அவதார பேர், கம்பனோட வார்த்தை இது. ஏன்னா ராமனுக்கு முன்னாடி ராமன்கிற பேர்ல ஒரு அவதாரம் இருக்கு, பரசுராமன். ராமனுக்கு பின்னாடி ராமன் அவதாரத்தில் ஒன்று இருக்கு, பலராமன். இந்த 2 ராமருக்கு நடுவில் ஒரு ராமன் பிறந்தான். அதனால்தான் இடை நிகழ்ந்த ராம அவதார பேர். தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையன் வெண்ணெய் நல்லூர் வயின் தந்தது. அப்ப ராமன் யாருன்னு கேட்டா நடையில் நின்றுயர் நாயகன். அது மட்டும் இல்ல, அந்த ராமன் யாருன்னு கேட்டான், அவன் ரொம்ப பெரியவன். எவ்வளவு பெரியவன் அப்படின்னு கேட்டா, அன்றைக்கு முதலையின் வாய் அகப்பட்டு என்னை காப்பாற்ற முடியாதான்னு ஆதி மூலமேன்னு கத்துன ஒரு யானை இருக்கே, அந்த ஆணையை காப்பாற்றுறதுக்காக தன் ஆடை குலைய ஓடி வந்து யார் காப்பாத்தினானோ அந்த ஆதி மூலத்துக்கு ராமன்னு பேர் அப்படின்னு எழுதினா. கராமலைய தளர் கைக்கறி எரித்தே அரா அணையில் துயில்வோய் என அண்ணாள் விராவி மெய்ப்பொருள் அளித்தற்கு ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே. அவனுக்கு என்ன பேர் கொடுத்தான்னு கேட்டா, ராமன்னு பேர் கொடுத்தான். அப்பேற்பட்டவன் ராமன். அவன் யாரு? திருமாலோட அம்சம். அடுத்து ஒருத்தன் பிறந்தான். அவன் யாருன்னு கேட்டா, அவனுக்கு பரதன்னு பேர். அந்த பரதன் யாரு? அவனுக்கு ஈடுணையே இல்லைங்கிறான் கம்பன். எப்படி தெரியுமா ஈடு இணை இல்லைன்னு சொல்றான்? மற்ற எல்லார பற்றியும் சொல்லுகிற போது, பரதனை பற்றி சொல்கிற போதெல்லாம் அவனை கொஞ்சம் கொஞ்சமா மேலே தூக்கி கொண்டே போகிறான். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போறான். தூக்கி கொண்டு போறப்ப சீதையை அரற்றா, கத்துறா.
வரதா. யார? தன் கணவனை கூப்பிடுறா. வரதா, என்ன காப்பாற்ற மாட்டியா? இளையோய், யார? லக்ஷ்மணனை கூப்பிடுறா. இளையோய், என்ன காப்பாற்ற மாட்டியா? திருப்பி கூப்பிடுறா. இளையோய், யாரு? சத்ருகனனை கூப்பிடுறா. என்ன காப்பாற்ற மாட்டியா? அப்ப பரதன் மட்டும் இளையோய் இல்லையா? அவனும் ராமனுக்கு இளையோய் தானே. ஆனா பரதனை பத்தி சொல்லும் போது எப்படி தெரியுமா கத்தினதா எழுதுறான் கம்பன்? வரதா இளையோய், இளையோய்னு கத்தினா. இப்ப பரதன் சொன்னா மறு ஒன்றுமில்லா பரதா அப்படின்னா. எப்படி சொல்றா? மறு ஒன்றுமில்லா பரதா, குற்றமில்லாத பரதா. புருஷனுக்கு கூட அடமொழி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. ராமனுக்கு அடைமொழி இல்லை. ஆனா பரதனை பத்தி சொல்லும் போது மறு ஒன்றுமில்லா பரதா. அது பரவாயில்ல. பிள்ளைகள் எல்லாம் நிற்கிறார்கள் வில் உடைச்ச பிற்பாடு. எல்லாரும் நிற்கும் போது ஒவ்வொருத்தரையா கேட்கிறான். விஸ்வாமித்திரன் ஒவ்வொருத்தரையா சொல்றான். அப்ப பரதனை சொல்றான். பரதன் எப்படி அப்படின்னு சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க. நீர் இருக்கு இல்லையா, அது மேட்டு நிலத்துக்கு போகாது. எங்க வரும்னு சேர்த்தா பள்ளத்துக்கு தான் வந்து நீர் நிற்கும். அது மாதிரி அறங்களெல்லாம் வந்து சேர்ந்து மண்டி கிடக்கிற ஒரு இடம் இருக்கு. அறங்களெல்லாம் வந்து சேர்ந்து மண்டி கிடக்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் எது தெரியுமா? அது பார்க்கறதுக்கு இதோ இங்க நிற்கிறான் பாரு, கருப்பா ராமன், அவனை மாதிரியே இருக்கும். ஆனா பக்கத்தில் அவனை மாதிரியே கருப்பா ஒருத்தன் இருக்கிற பாருங்க, அந்த மாதிரியே தான் இருக்கும். அதுதான் பரதன் அப்படின்னா. தள்ளறிய பெருநீதி தனியாறு புக மண்டும் பள்ளமெனும் தகையானை பரதன் எனும் பெயரானை எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும். பாருங்க, எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும். எப்படி? அவனுக்கு வடிவமும் அவனுடைய குணமும் யாரு மாதிரி இருக்குன்னு கேட்டா ராமனை மாதிரியே இருக்கும். எள்ளறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையானை. அவன் ராமனை மாதிரியே இருப்பான், வித்தியாசமே கிடையாது. இப்ப அவ சொன்னா மறு ஒன்றுமில்லா பரதான்னா, விஸ்வாமித்திரன் சொன்னா ராமனை மாதிரியே இருப்பான்னா. சரி, இவ்வளவுதானான்னு கேட்டா காட்டுக்கு வந்தாங்க. அங்க வந்த உடனே குகனை பார்க்கிறாங்க. குகன் பரதனை பார்த்துட்டு சொன்னா என்ன தெரியுமா சொன்னா? அடே என்னடா இது இப்படி இருக்க? நேத்தி வரைக்கும் எனக்கு ஒரு ஆள் தான் பெரிய ஆள். யார் தெரியுமா? ராமன் தான் பெரிய ஆள். இன்னைக்கு ராமனை விட நீ தான் பெரிய ஆள் தான். எப்படி சொல்றான் தெரியுமா? தாய் உரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போது புகழை நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ. 1000 ராமர் உனக்கு இணையா அப்படின்ட்டான். சரி, ராமன் வரலன்னு சொல்லி நெருப்புல விழப்போறான் பரதன். அப்போ ஓடி வந்த கோசல சொன்னா எண்ணில் கோடி ராமர் நின் அருளுக்கு அருகாவரோ. கோடி ராமர் உனக்கு இணையாக முடியுமா? இப்போ பாருங்க எப்படி கொண்டு போறான் பாருங்க பரதனை. ராமனும் பரதனும் ஒன்றுன்னா, அடுத்தது 1000 ராமர்னா, இப்போ கோடி ராமருங்கிறான். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரணுமா இல்லையா? என்ன, ராமன் பெரியவனா பரதன் பெரியவனா? ஏன்னா ஒன்றுன்னா பரவாயில்ல, 1000ன்னா பரவாயில்ல, கோடிக்கு போயாச்சு. இப்போ ராமன் பெரியவனா பரதன் பெரியவனா? யாரை சொல்றது? பரதன் ரொம்ப நல்லவன்னு சொல்றான். யாரை எல்லை கட்டி சொல்லணும்னு கேட்டா ராமனை தான் எல்லை கட்டி சொல்லணுமே தவிர மற்ற ஒருத்தரை எல்லை கட்டி சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால ராமனை விட இவன் உயர்ந்தவன் சொன்னான். ராமன் இவனை விட பன்மடங்கு உயர்ந்தவன் பொருள். அதுல எல்லை கட்டுறது ராமன். அப்படி பரதனும் ஒசத்துறான். எல்லறிய குணத்தாலும் எழிலாலும் இவ்விருந்த வள்ளலையே அணையான். இவ்வளவு பெரிய ஆள் யாரு? பரதன். சரி, இந்த பரதன் இவ்வளவு ஒசந்தவன் சொல்லியாச்சு. இப்போ பாருங்க, நான் ஒவ்வொன்றா சொல்ல போறேன், நீங்க கவனமா பாருங்க. இப்போ ராமனும் பரதனும் ஒன்றும் சொல்லியாச்சு. இந்த ராமன் கூடயே ஒருத்தர் இருக்கான். அவன் யாரு? இலக்குவன். இப்போ ராமன் பரதன் ஒன்றுன்னு சொன்ன கம்பன் ராமனும் இலக்குவனும் ஒன்றுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கானான்னு பார்க்கணுமா இல்லையா? ராமனும் இலக்குவனும் ஒன்றுன்னு. காட்டுக்கு வராங்க. காட்டுக்கு வரும்போது கம்பன் பாடுறான் அவங்க வரத வெய்யோன் ஒளித்தன் மேனியின் பாட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு. இந்த வரத பார்க்கிறான். ராமன் வரான், ராமனுக்கு பின்னாடி இலக்குவன் வரான். இவனை பார்க்கிறான், கருத்த மேகம் மாறி இருக்கான். யாரு? ராமன். அஞ்சன குன்றம் அன்ன அழகனும். கருத்த மேகம் மாறி இருக்கான். அழகன் தன்னை, அந்த அழகன் பின்னாடியே ஒருத்தன் வரான். அவன் யாரு? லட்சுமணன். அந்த அழகன் தன்னை எஞ்சலில் கொஞ்சம் கூட விடாம, இப்போ ராம முழுக்க உடம்பு முழுக்க கருப்பு, அது மாதிரி பக்கத்தில் வரவன் இருக்கான்னு அவன் முழுக்க கருப்பு இல்லை, முழுக்க பொன்னிறம். ஆனால் அவன் யாரு? அவனும் ராமனும் ஒன்றுங்கிறான்.
அஞ்சன குன்றம் அன்ன அழகனும் அழகன் தன்னை எஞ்சலில் பொன் போர் தன்னை இளவலும். அவன் வேற இல்லை, இவன் வேற இல்லை. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அவன் கருப்பா இருப்பான், இவன் பொன்னிறமா இருப்பான். அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு பேருக்கும் வேற வித்தியாசமே கிடையாது. இப்போ பாருங்க, ராமனும் பரதனும் ஒன்றுன்னு சொன்னால், இப்போ ராமனும் லக்ஷ்மணனும் ஒன்றுன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்த ஒரு கம்பேரிசன் கம்பேர் பண்ணுறான். என்ன, இந்த பரதனும் இலக்குவனும் ஒன்றுங்கிறான். பரதனும் இலக்குவனும் ஒன்று. எங்கே? 14 வருஷம் முடிஞ்சு எல்லாரும் நாட்டுக்கு திரும்பி வந்த உடனே இந்த பக்கத்தில் லக்ஷ்மணன் நிற்கிறான், இந்த பக்கத்தில் பரதன் நிற்கிறான். மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க ரெண்டு பேரையும். ஒருத்தன் சொல்கிறான், அங்கே பாரு, இந்த ராமன் பின்னாடியே ஒருத்தன் காட்டுக்கு போனான்ல, அவனுக்கே எல்லாம் செய்தான்ல, செய்து எப்படி மெலிஞ்சு போயிருக்கான் பார். இது யாரு? லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறான். காடு உறைந்து உலைந்த மெய்யோ. இந்த காட்டுக்கு போய் ராமனுக்கு எல்லாம் தொண்டு செஞ்ச இந்த லக்ஷ்மணன் எப்படி மெலிஞ்சு போயிருக்கான் பாரு. ஒருத்தன் சொல்கிறான், அங்கே பார், 14 வருஷம் ராமன் வருவான் வருவான் வருவான்னு தவம் கடந்து நந்தியம்பதியில் அவனுடைய பாதுகைக்கே தொண்டு செய்த இந்த பரதன் இருக்கான் பாரு, அவன் எப்படி மெலிஞ்சு போயிருக்கான் பாரு. கவலை கூற நாடு உறைந்து உலைந்த மெய்யோ. இப்போ மக்கள் என்ன பண்ணாங்க, இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். யார்? இந்த பக்கம் லக்ஷ்மணன் மெலிஞ்சு போயிட்டானா, இல்லை இந்த பக்கம் பரதன் மெலிஞ்சு போயிட்டானா அப்படின்னு. கம்பன் என்ன தெரியுமா எழுதுனா, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து யாரா மெலிஞ்சு போகான்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்த மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க மெலிஞ்சு போயிட்டாங்கன்னு எழுதுனா. காடு உறைந்து உலைந்த மெய்யோ, நாடு உறைந்து உலைந்த மெய்யோ, மக்கள் நைய, இதை பார்த்தவர்கள் நலிந்து போயிட்டார்கள். இப்போ பாருங்க, ராமனும் பரதனும் ஒன்றுன்னு சொல்லியாச்சு, பரதனும் லக்ஷ்மணனும் ஒன்றுன்னு சொல்லியாச்சு, ராமனும் லக்ஷ்மணனும் ஒன்றுன்னு சொல்லியாச்சு. பாவங்க ஒருத்தங்க அவனை மட்டும் விட்டுவிட்டாங்க. இந்த சத்ருகனன் கூட பிறந்தான் பாருங்க, அவனை பற்றி பேசவே இல்லை. 12,000 பாட்டு பாடின கம்பனுக்கு சத்ருகனனும் ராம மாதிரி இருந்தான்னு சொல்லலாமா இல்லையா? சத்ருகனனும் லக்ஷ்மணன் மாதிரி இருந்தான்னு சொல்லலாமா இல்லையா? சத்ருகனனும் பரதனும் ஒன்றா இருந்தான்னு சொல்லலாமா இல்லையா? பாட தெரியாதா? ஒரு பாட்டில் 4 பேரையும் சேர்த்து சொல்ல தெரியாதா? ஒரு வரியில் சொல்ல தெரிஞ்ச கம்பனுக்கு இவங்க 4 பேரையும் ஒன்றுன்னு சொல்ல தெரியாதா? ஏன் சொல்லலை? மற்ற எல்லாரையும் சேர்த்து சொன்னதை இவனை மட்டும் ஏன் சொல்லலை? என்ன காரணம் தெரியுமா? ஆழ்ந்த பொருள் இருக்கு. மற்றவங்களெல்லாம் சேர்க்கலாங்க, இவனை மட்டும் யாரோடையும் சேர்க்க முடியாது. ஏன் சத்ருகனனை யாரோடையும் சேர்க்க முடியாது தெரியுமா? ஆண்டவனுக்கே எல்லா அடிமையும் செய்தவன் லக்ஷ்மணன். ஆண்டவனுடைய பாதுகை எடுத்துக்கொண்டு வந்து அந்த பகவானுக்கே எல்லாம் அப்படின்னு தொண்டு செய்தவன் யாரு? பரதன். ஆண்டவனுக்கு தொண்டு செய்தவர்கள் லக்ஷ்மணனும் யாரும்? பரதனும். ஆனா இந்த சத்ருகன் இருக்கானே, அவன் ஆண்டவனுக்கு தொண்டு செய்யல, அடியாருக்கு தொண்டு செய்த அடியவன். ஆண்டவன் பெருமையை சொல்லலாம், அடியார் பெருமையை சொல்வதற்கு யாராலும் இயலாது. அதனால சொல்லல. சொல்ல முடியுமா? அதனால்தான் பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட ஆண்டவன் சொல்றான், அடியவர்கள் யார் தெரியுமா? பெருமையால் தம்மை ஒப்பார். பெருமையால் தம்மை ஒப்பார். அடியவர்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா சொல்ல முடியாது? அடியவர்களை யாரோடையும் சேர்க்கவே முடியாது. பெருமையால் தம்மை ஒப்பார், சேர்க்க முடியாது. அருட்பிரகாச வள்ளலார் தெய்வமணி மாலைன்னு ஒரு நூல் ஒரு பதிகம் பாடியிருக்கார், தெய்வமணி மாலைன்னு. அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, காட்டு நெருப்பு, அந்த காட்டு நெருப்பை கரையான் அரிக்குமா? அரிக்க முடியாது. வலியுள்ள புளிய ஒரு எலி சீருமா? சீராது. காற்றுல மழை தோயுமா? தோயாது. வஜ்ர தூணை ஒரு ஈ தன்னுடைய சிறகுனால அசைக்க முடியுமா? அசைக்க முடியாது. வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ? வானை ஒரு மான் தாவுமோ? வலியுள்ள புலியை ஒரு ஈ சீருமோ? வஜ்ர தூணை ஈ தன் சிறகினால் துன்புற அசைத்திடுமோ? இல்லை. எப்படி அதெல்லாம் முடியாதோ அது மாதிரி ஒரு அடியவன் புகழ சொல்ல வேண்டாமா? அடியவர் புகழ சொல்ல வேண்டாம்.
அந்த அடியவருக்கு அடியவன் இருக்கான் பாருங்க, அவன் புகழ சொன்னா போதுமா? அவனுடைய திருவடியை தலையில தூட்டிக்கிட்டா போதுமா? உனக்கு எந்த துன்பமும் வரையாது. அன்புடைய நின்னுடைய அன்பரடி அடிமலர் முடி கணிந்தோர்க்கு அவலவுமோ காம தற்ப விகற்பம் உருமோ தருமமிகு சென்னையில் தந்த கோட்டத்துள் வளர் தளம்போங்கு கந்தவேளே சண்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணின்னு பாடுறான்னு கேட்டா, அடியவர் அடிய தலையில சூடிக்கிட்டாலே இந்த உலகத்துல எந்த விதமான துன்பமும் வராதுன்னா, அடியவன் பெருமையை எப்படி வார்த்தையால சொல்ல முடியும்னு நினைச்சனால்தான் சத்ருக்கணனை பத்தி கடைசி வரைக்கும் கம்பன் சொல்லவே சொல்லாமல் போனான். என்றால் அடியவர் பெருமை சொல்லவும் வேண்டுமோ? அந்த பெருமையை எப்படி சொல்ல முடியும்? இப்போ பாருங்க, இந்த 4 பேரை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த 4 பேர் யாருன்னு கேட்டால், தயரதனுக்கு திருமாலும் அவனுடைய அம்சமும் வந்து பிறந்தவர்கள். இதெல்லாம் வந்து பிறந்த உடனே என்னங்க எழுதியிருக்கணும்? கம்பன் என்ன எழுதியிருக்கணும்? நமக்கு வேணா தெரியும். ஏன்? கம்பன் படைச்சதை பார்த்துருக்கோம். கம்பனுக்கு தெரியுமா தெரியாதா? தெய்வத்தோட அம்சமே தசரதனுக்கு வந்து பிறந்திருக்குன்னா தயரதனை என்ன சொல்லியிருக்கணும்? என்ன தெரியுமா சொன்னான்? கம்பன் மகிழ்ந்தான்னு சொன்னான். அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல. தயரதன் மகிழ்ந்தான், எல்லாத்தையும் எல்லாருக்கும் குடு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ராமன் காட்டுக்கு வரான். காட்டுக்கு வந்த ராமனை முதல்ல ஒருத்தன் சந்திக்கிறான். அவன் எப்படி தெரியுமா? அவனோட இந்த இடுப்பில் ஒரு கத்தி இருக்குது, அதில் எப்பவும் ரத்த கரை இருக்கும். அவன் பார்த்தா போதும், விஷம் இருக்கிற பாம்புக்கு விஷம் இறங்கி போயிடும். அவன் பேச்சு இருக்க, அவன் பேச்சு ஒன்றும் நாமெல்லாம் இப்படி சரளமாக பேசுகிற மாதிரி இருக்காது. ஏன்னா காட்டில் இருக்கிறவன் சாமி அந்த மாதிரி தான் இருக்கும். அவனுக்கு என்ன இலக்கணம் சுத்தமாக பேச தெரியுமா? பேச தெரியாது. அவனை அப்படி போய் பிடிச்சி யாராலும் அசைக்க முடியாது. கச்சோடு ஆர்த்த கரை கதிர் வாழினன் நச்சு அராவும் நடுக்குறு நோக்கினன் பிச்சராம் அன்ன பேச்சினன் இந்திரன் வஜ்ராயுதம் போலும் மருங்கினான். அப்படி வந்து நிற்பான். அவன் கையெல்லாம் இருக்குல்ல, அதுல ஒரே முடி செதில் செதிலா இருக்கும். நாய் தோல்ல செருப்பு போட்டிருக்கான். இப்படி இருக்கிற ஒருத்தனை பார்த்தா நமக்கு என்னன்னு தோணும்? அவன் வந்து நிற்கிறான். வந்து நின்னவனுக்கு ராமனை பார்க்கணும்னு ஆசை. வெளியில காவலுக்கு யார் நிற்கிறா? லக்ஷ்மணன் நிற்கிறான். லக்ஷ்மணன் நின்னதை பார்த்த உடனே இவன் என்ன தெரியுமா நினைச்சிட்டான்? லக்ஷ்மணனை தான் ராமன் நினைச்சு அவன் பக்கத்துல போய், தேவா நின் கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன். நான் இந்த படகெல்லாம் ஓட்டுற அதுக்கு தலைவன் நீ தானே, ஒன்றை தானே பார்க்க வந்தேன் அப்படின்னா. நம்ம கிட்ட மட்டும் அப்படி சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் தான் ராமன், கமான், அப்படி தானே. அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னான்? இங்கே ஏரியா, நான் ராமன் இல்லை, உள்ளே போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போனவன் ராமன்ட்ட என்ன தெரியுமா சொன்னான்? லக்ஷ்மணன் ராமன் பக்கத்தில் ஒருத்தரை கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. லக்ஷ்மணன் ராமன் பக்கத்தில் ஒருத்தரையும் அலோவ் பண்ண மாட்டான். அவனுக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகம்தான். ஆனால் ராமன்ட்ட போய் சொன்னான், அண்ணா உன்னை பார்க்கறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். அவன் யார் தெரியுமா? தாயின் நல்லான். அவன் அம்மாவை விட ரொம்ப நல்லவன். அம்மாவை விட ரொம்ப நல்லவன். எப்படிறான்னா, வரும்போதே உனக்கு சாப்பிட்றதுக்காக ஏதோ கொண்டு வந்திருக்கான். ஏன்? காட்டுக்கு அனுப்பிச்சி விட்டா அம்மா அப்பா உனக்கு ஒன்றுமே தரல. காட்டுக்கு வந்த உனக்கு இவன் தான் ஏதோ கையில் கொண்டு வந்திருக்கான். அவன் தாயின் நல்லான். இவன் கொண்டு போனாங்க. கையில் என்ன கொண்டு போனான்? தேனும் மீனும் கொண்டு போனான். தேனி மீனி ஏன் கொண்டு போனான்? அவன் சொல்கிறான்னா, ஒரு குறிப்புன்னு சொல்கிறேன் பாருங்க. ஏன் தேனை கொண்டு போனான் அப்படின்னா, நம்ம எப்போதும் அந்த நதியிலேயே அதிலேயே இருக்கான், உடம்புல ஒரு நாத்தம் இருக்கும் இல்லையா? அவன் சொல்கிறான், யார்? குகன் சொல்கிறான், ராமா இந்த இந்த மீன் இருக்கு பாரு, இந்த மீன் மாதிரி என் உடம்பு நாரும், ஆனால் என் உள்ள இருக்கு மாறு அது இந்த தேன் மாதிரி இனிக்கும். அதனால தான் உனக்கு தேனையும் மீனையும் கொண்டு வந்தேன். என் உடம்பு வேணா நாரலாண்டா, அது வேணா நாரும், ஆனால் என் கையில் இருக்கிற அந்த தேன் இருக்கு பாரு, அது எது என் உள்ள மாதிரி இனிக்கும். பெரும்பாலும் நாம் உடலை பார்த்து தானே எதையும் முடிவுக்கு வரோம். உள்ளத்தை பார்த்து நாம் ஏதாவது முடிவுக்கு வந்தோமா? குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அருமையான செய்தி சொல்வார். அது ரொம்ப அற்புதம், நான் வியந்து போயிருக்கேன். அவர் என்ன தெரியுமா சொல்வார்? தொடப்பக்கட்டை என்னவோ அழுக்காக தான் இருக்குது. தொடப்பக்கட்டைன்னா என்னன்னு தெரியுதா? விளக்கமாறு இருக்குல்ல, தொடப்பக்கட்டை என்னவோ அழுக்காக தான் இருக்கு, ஆனால் அதனால் பெருக்கப்படுகிற இடம் இருக்கிறது, அது சுத்தமாகிறது அப்படின்பார் அவர். இவன் உடம்பு என்னவோ அழுக்குதான்,
குகனோட உடம்பு என்னவோ அழுக்குதான், ஆனால் அது உள்ளம் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு சந்தது. இவன் தேனும் மீனும் அமுதனுக்கு இணையவாக திருத்தினன் குழந்தை என்கொள் திருவுளம்னு கேட்டான் பாருங்க. அவ்வளவுதான், ராமன் ஆடி போயிட்டான் ஒரு நிமிஷம். ஏடா இப்படி ஒரு அன்பா, இப்படி ஒருத்தன் இருக்க முடியுமா? என்னிடத்தில் இதை கொண்டு வந்திருக்கானே. ராமன் என்ன தெரியுமா சொன்னான்? அரியதாம் உவப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர குழந்தை என்றால் அமிழ்தனும் சீர்த்த அன்று. இது அமிர்தத்தை விட சரி எவ்வளவு பெருசு தெரியுமா? அதுக்கு பெரும்புலவர் நமச்சிவாயம்னு திருப்பத்தூரில் இருந்தாங்க, சிவகங்கை பக்கத்தில், தமிழ்நாட்டில் சிவகங்கை பக்கத்தில். அவர் தேனும் மீனும் அமுதனுக்கு இணையவாக திருத்தினன் குழந்தேன் என்கொள் திருவுளம்னு இவன் கேட்ட உடனே இது பவித்திரம்னாராம். ராமன் சொன்னா இது பவித்திரம். ஏன் சொன்னான்? அவர் சொன்னார் பாருங்க ஒரு காரணம். அது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி அமிர்தம் வந்தப்போ அந்த அமிர்தம் இருக்கு பாரு, நான் என்ன தெரியுமா பண்ணேன்? அரக்கர்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுத்தேன்? தேவர்களுக்கு கொடுத்தேன்டா. அந்த அமிர்தம் இப்படி தான் போச்சு. ஆனால் இது அமிர்தம் ஏன் தெரியுமா? நான் அந்த அமிர்தத்தை கொடுத்ததில் கூட பாகுபாடு காட்டினேன். ஆனால் நீ எந்த பாகுபாடும் இல்லாமல் மன தூய்மையோடு என் பக்கத்தில் வந்து நிற்கிறியடா. நீ கொண்டு வந்தது தாண்டா அமிர்தம், நான் கொடுத்தது ஒன்றும் அமிர்தம் கிடையாதுன்னு சொன்னார். அவர் ஒரு காரணம் சொல்வார். அப்படி அமிர்தனுக்கு இணையவாக திருத்தினன் கொண்டு வந்தேன். அப்படி வந்து ஒருத்தன் சேர்ந்தாங்க ராமனுக்கு. அவனுக்கு குகன்னு பேர். அவனை எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்தினா? தீரா காதலன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினான். இது பெருமை இல்லை. அசோகவனத்தில் இருந்த சீதையை நினச்சி பார்த்தா என்ன தெரியுமா? நினச்சி பார்த்தா அழநீர் கங்கை அம்பிகடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின் தம்பி மங்கை குழுந்தின்னு சொன்ன அந்த வாசகத்தை எங்கே நின்று நினச்சி பார்த்தா? அசோகவனத்தில் நின்று நினச்சி பார்த்தான்னா குகன் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருக்கும். அதனால் குகனை தன்னோடு சேர்த்து கொண்டான் ராமன். அடுத்து ஒருத்தனும் சேர்த்துக்கிட்டான். அவன் யாருன்னு கேட்டால் சுக்ரீவன். மலையில் இருந்தவன், வாலியோட தம்பி, வானரத்தினுடைய உச்சம், பயப்படுறவன், இப்படி பல குணங்கள் கொண்டவன். ஆனால் ராமனோட சரிசமமாக அமர்ந்து பேசுகின்ற ஒருவன் உண்டு என்று கேட்டால் ராமாயணத்தில் அது சுக்ரீவன் மட்டும்தான். மற்ற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ராமன் முன்னாடி இப்படி கைகட்டி நிற்பாங்க. இலக்குவன் நிற்பான், வீடனன் நிற்பான், எல்லாரும் நிற்பாங்க. சுக்ரீவன் மட்டும் உட்காந்துருப்பான். அதனால தான் அவனுக்கு என்ன தெரியுமா பேர்? சுக்ரீவ மகாராஜான்னு பேர். சுக்ரீவ மகாராஜான்னு பேர். ராமன் கூட நெருக்கமாக பேசுகிறவன். அடுத்து ஒருத்தன் வந்து சேர்ந்தான், ராவணன் தம்பி, அவன் வீடனன். அன்னவருக்கே சரண் நாங்களேன்னு ராமாயணம் சொல்லுதுன்னா அந்த சரண் நாங்களுக்கு யாரா எடுத்துக்காட்டுன்னு கேட்டால் வீடனன் தான் எடுத்துக்காட்டு. இந்த வீடனன் வந்து சேர்ந்தான். இப்போ பாருங்கள், இந்த வீடனன் இருக்கானே, அவன் வந்து 2 காட்சி ராமாயணத்தில். ஒன்று கும்பகர்ணன், பக்கத்தில் வீடனன். 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? இவன் செய் நன்றி அறிதல், அவன் சரணாகதிக்காக வந்த நடுவு நிலைமை. அதுதான் அவனோட இது. ராமாயணம் நமக்கு காட்டுறதுல ஒரு அருமையான காரணம் இந்த பகுதி தான். செய் நன்றி அறிதல், நடுவு நிலைமை. என்னுடைய குருநாதர் நாவுக்கரசர் சத்தியசீலன் வந்து ஒரு செய்தி சொல்வார். வள்ளுவத்தில் 2 அதிகாரம் பக்கத்தில் 11 எதுன்னு கேட்டால் செய் நன்றி அறிதல், 12 எதுன்னு கேட்டால் நடுவு நிலைமை. இது 2 ஏன் பக்கத்தில் வச்சான்? என் குருநாதர் நாவுக்கரசர் சத்தியசீலன் சொல்கிறத சொல்கிறேன். ஒரு நாள் முயற்சி பண்ணால் போதும், ஒரு நாள் முயற்சி பண்ணால் போதும். இந்த நாட்டில் இருக்கிற கொலகாரன், கொள்ளக்காரன் அத்தனை பேரையும் தூக்கி உள்ளே வைக்க முடியுமா? முடியாதா? ஹானஸ்டாக சொல்லுங்கள். நினச்சா நாட்டில் இருக்கிற கொள்ளக்காரன் அத்தனை பேரையும் தூக்கி ஒரே நாளில் உள்ளே வச்சுக்கலாம். ஏன் வைக்கலை? ஒரே ஒரு காரணம்தான், செய் நன்றி அறிதல். புரியலையா? அவன்கிட்ட நீட்டி கை வாங்கிட்டா அதுக்கப்புறம் எப்படி அவனை தூக்கி உள்ளே வைக்க முடியும்? காந்தி சொல்கிறத சொல்லட்டுமா? சிறைச்சாலையில் காந்தி இருக்கார். அவருடைய தொண்டர் வந்து கேட்குறார், நாம் ஒரு குவளை தண்ணி தான் கொடுக்குறாங்க, அது பத்தலை, 300 குவளை தண்ணி வாங்கி குடிக்கலாமா கேட்டு? அப்படின்னா கூடாதுங்கிறார் காந்தி. ஏன்னு கேட்குறார், உனக்கு விதிக்கப்பட்டதைக்கு மேலாக நீ ஒரு குவளை தண்ணீர் வாங்கி குடித்து விட்டால் நாளைக்கு அவனை எதிர்த்து போராடுகிற உரிமை உனக்கு இல்லாமல் போகும், நீ நடுநிலைமையிலிருந்து தவறி விடுவாய்ன்னு சொன்ன. சார், அவன்கிட்ட எனக்கு கொடுன்னு காசை வாங்கிட்டா திருப்பி அவனையே பிடிச்சி வைனா எப்படி வைக்க முடியும்? வைக்க முடியாது. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நடுநிலைமை என்பது செய் நன்றி அறிதலுக்கு உயர்ந்தது. அப்படி ஒருத்தன் வந்து சேர்ந்தான் சார்.
அப்படி ஒருத்தன் வந்து ராமன்கிட்ட சேர்ந்தான். அவன் தான் யாரு? அவன் தான் வீடணன். நடுவு நிலைமையோடு என் அண்ணனாக இருந்தாலும் அவன் அறம் தவறிவிட்டான், அவனை நான் எதிர்த்தே தீருவேன்னு வந்து சேர்ந்த வீடணன் இருக்கான் பாருங்க. அவன் வந்து சேர்ந்த உடனே இப்போ வந்து என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு அருமையான பாட்டை கம்பன் எழுதினான். வீடணனை பார்த்து சொல்றான், குகனொடும் ஐவரானேன் முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகனொடும் அறுபரானே. அதுக்கப்புறம் சுக்ரீவனோட 6 பேர் ஆனோம். எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் 7 என்கிட்ட வந்து சேர்ந்த பாரு வீடனா, உன்னோட நாங்கள் எத்தனை பேர் தெரியுமானோம்? 7 பேர் ஆனோம். இப்போ பாருங்க, 4 5 ஆச்சு, 5 6 ஆச்சு, 6 7 ஆச்சு. இப்போ நான் சொன்னதை இப்போ நினச்சி பாருங்க. முதல்ல அது சொல்லிட்டா இன்றைய பேச்சு முடிஞ்சுது. முதல்ல என்ன சொன்னான்? திருமாலே வந்து பிறந்தான், திருமாலுடைய அம்சங்கள் எல்லாம் வந்து பிறந்தது. அப்படி வந்து பிறந்த போது தயரதனுக்கு என்னாச்சு தெரியுமா? மகிழ்ச்சி வந்ததுன்னு எழுதினா. இப்போ எழுத போகிறான் பாருங்க கம்பன். எப்படி எழுதுறான் பாருங்க. குகனொடும் ஐவரானேம் முன்பு பின்பு குண்டு சூழ்வான் மகனொடும் அறுவரானும் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் 7 அடுத்தது புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை அப்படின்னு. புதல்வரால் பொலிந்தான் நுந்தை. தசரதனுக்கு எவ்வளவு பெரிய பேரை கொடுத்தான் தெரியுமா? எப்பா, நீ இருந்தப்போ உனக்கு நாங்கள் 4 பேர் தான்டா பிறந்தோம். நீ ஒரு வரம் கேட்டு அதன் மூலமாக கைகை என்னை காட்டுக்கு அனுப்பிச்சா. இந்த காட்டுக்கு வந்ததுனால 4 என்ன தெரியுமா ஆச்சு? 7 ஆச்சு. நீ என்ன தெரியுமா ஆன? நாங்களெல்லாம் பிறந்த போது மகிழ்ந்தாய், இப்பொழுதுதான் இவர்களை எல்லாம் சேர்த்து கொண்ட போது பொலிந்தாய் என்று எழுதினான் கம்பன். அப்பொழுது மகிழ்ந்தாய், இப்பொழுது பொலிந்தாய். பொலிதல்னா பொறுப்பே பொலிவு அப்படிங்கிறது தொல்காப்பிய சூத்திரம். பொறுப்பே பொலிவு. பொலிவுனா தெய்வ வடிவம் தரும் அப்படின்னு வச்சுக்கலாம். அபிராம சொல்கிற மாதிரி. அதாவது சிறந்து விளங்குகிறானா, பெயர் பெற்று விளங்குகிறானா. இப்போ என்ன தெரியுமா ஆகுது? நமக்கு சமுதாயத்தில் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இங்கே பாருங்க, மகாராஜா அளவுக்கு தன் நிலையில் இருக்கிறவன் யாரு? சுக்ரீவன். ஒரு பெரிய ஞானி, உம்பரில் 1 முழம் மேலாம் உயர்ந்த ஞான தம்பி என்று போற்றப்படுகிறவன் யாருன்னு கேட்டா வீடணன். இவர்களை அணைத்து கொண்டது எவ்வளவு பெருமையோ அதை விட பெருமை என்ன தெரியுமா? தனக்கு கீழே இருந்தாலும் ஒரு வேடனாக ஒரு கிராதனாக இருக்கிற ஒருவனை தன் நிலைக்கு உயர்த்தி தனக்கு சரிசமமாக ராமன் கொண்டு வந்து நிறுத்தினான் பாருங்க. அதுல தான் சமுதாயத்தினுடைய ஒற்றுமை என்ன என்பதை எடுத்து காட்டுகின்ற இடமாக இருந்ததனால இப்ப கம்பன் மகிழ்ந்து எழுதினான், புதல்வரால் பொலிந்தான் நுந்தை என்று எழுதினான். எனவே திருமாலே வந்து பிறந்த போது மகிழ்ந்த தயரதன் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற எல்லோரையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்ட போது பொலிந்தான் என்று எழுதினாலே, எதனால் பொலிந்தான் என்றால் அத்தனை பேரையும் சகோதரனாக உலக சகோதரத்துவத்தை நமக்கு காட்டுவதற்காக எழுந்த ஒரு ஒப்பற்ற காப்பியம் எது என்று கேட்டால் கம்பனுடைய ராமாயணம். அப்படி உங்களையெல்லாம் எங்களுடைய சகோதரர்களாக ஆக்குகிற ஒரு பெரிய பாங்கினை இந்த லண்டன் கம்பன் கழகம் எங்களுக்கு தந்திருக்கிறது. நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படி சொல்லி முடிக்கலாம். பாவம் ராமன், பாவம் ராமன். அந்த ராமனுக்கு வந்து சேர்ந்தது 3 சகோதரர்கள். ஆனால் நானும் புண்ணியம் செய்தவன். ராமனை படைத்து காட்டிய நம் கண்முன் நிறுத்திய கம்பனை நான் கைகொண்டதால் இன்றைக்கு உலகெங்கும் எனக்கு சகோதரர்கள் 7 அல்ல 700 7000 என்று விரிந்து கொண்டே இருக்கிறது. நான் தைரியமாக சொல்வேன், புதல்வரால் பொலிந்தான் ராதாகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிகவும் அருமையான உரை. இன்றைக்கு பேசிய அந்த இளைஞர் அவர்களை மாண்பு செய்வதற்காகவும் எங்களுடைய சிறப்பு விருந்தினர் மாது ராதாகிருஷ்ணன் அவர்களை மாண்பு செய்வதற்கும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தை சேர்ந்த திரு சுப்பிரமணியன் பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.